நாங்கள் டி நகரில் புசி ஆனந்த் சாரை எலெக்ட் பண்ணியிருக்கோம். அவர் தான் எங்களோட எம்எல்ஏ. நீங்கள் வருவீங்கன்ற ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2-3 செயின் ஸ்டாஷஸ் கூட ஆயிருக்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில். யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் பசங்களை வந்து நல்லா கெடுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது. ஸ்கூல் ராமகிருஷ்ணா ஸ்கூல் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அந்த பசங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஆமாம், டி நகர் ஸ்கூல், இங்கே நிறைய ஸ்கூல்ஸுங்க, நிறைய நகைக்கடை இருக்கிற மாதிரி ஸ்கூல்ஸும் எங்களுக்கு இருக்குது. அதனால் நகைக்கடைக்காரருக்கு இதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஸ்கூல்ஸ்க்கு, பசங்களுக்கு, அந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய பாதிப்பு. எங்களோட ஒன்லி ரிக்வெஸ்ட், மிஸ்டர் புசி ஆனந்த், ப்ளீஸ் கம் டு டி நகர், மீட் அஸ், ஹெல்ப் அஸ் அண்ட் க்ளோஸ் திஸ் டாஸ்மாக் விச் இஸ் அ பிக் மெனஸ். எங்களுக்கு அது தூக்கம் கூட வரமாட்டேன் அதை பற்றி யோசிச்சதுக்கு. முன்னாடி இருக்கிறவங்க யாரும் இதை பற்றியெல்லாம் எங்ககிட்ட சொல்லலை. நாங்கள் செய்வோம்னு சொல்லலை. எங்களுக்கும் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு ஓட் போடல. ஆனால் இப்போ நாங்கள் ஓட் போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஓட் போட்டு உங்கள் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறப்போ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக இந்த டாஸ்மாக் மூடலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ரையாரிட்டி லிஸ்ட் டாஸ்மாக் கிடையாது. நம்ம லிஸ்ட்டில் பார்க்குறப்ப இந்த கடையே இல்லை. there are some shops which has to go on. Government also has to benefit. கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது எங்கேயும் இல்லாமல் நிறைய இருக்குது. இது கிடையாது. இது வந்து ஒரு அன்ரெப்ரசன்டட் டாஸ்மாக். அதனால் ஏதாவது பண்ணி ஜஸ்ட் கம். ஐ ஆம் ரிக்வெஸ்டிங், இது எங்களோட பர்சனல் ரிக்வெஸ்ட், எல்லாரோட ரிக்வெஸ்ட் இதுதான். கைண்ட்லி கம். எலெக்ட் பண்ண உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்.